வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் சிமெட்ரி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் வரும். நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்த்துட்டு அடுத்து நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் பார்க்கலாங்க. காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனை பொறுத்து நமக்கு தெரியும், இன்டகிரேஷன்னாலே நம்ம டெஃபினைட் இன்டகிரல் நம்ம ஏற்கனவே படித்த டெஃபினைட் integral, indefinite integral. இது நமக்கு தெரிஞ்சது தான். டெஃபினைட்ங்கிறப்ப லிமிட் கொடுத்துருப்பாங்க, சம் a to b f of x dx. இன்டெஃபினைட்னா லிமிட் இருக்காது. இது சம் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இன்டகிரேஷன் பார்த்துருப்போம். இதே இப்போ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணால் அதான் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் z of t equal to u of t plus I v of t தராங்கன்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, a to some limit a to b z of t dt equal to integral a to b real part தனியா imaginary part தனியா I a to b v of t dt. இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணுறத காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் சும்மா பேசிக்காக சொல்லுவோம். நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனுங்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப அது காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் சொல்லுவோம். இதுக்கு பேசிக்காக ஒரு கர்வு சொல்லி தான் சொல்லுவாங்க. கர்வில் நம்ம கர்வை டிஃபைன் பண்ணிவிட்டு எந்த ஒரு இன்டகிரேஷனுமே கர்வு மேலே ஆன் சி ஜெட் ஆஃப் டி ஆன் த சர்க்கிள் சி ஏதாவது ஒரு கர்வு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கர்வ்ஸை முதல்ல நம்ம பேசிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சில பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது மல்டிபிள் பாயிண்ட், அடுத்து சிம்பிள் கர்வ், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், சிம்பிள் ஆர்க், இதில் அடிக்கடி பயன்படுத்துவோம். டிஃபரன்சியபிள், பீஸ்வைஸ் டிஃபரன்சியபிள், கான்டார், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. இந்த பேசிக்காக அது இருக்கிறதெல்லாம் இது நம்ம என்னன்னு பார்த்துட்டு நம்ம தேரம்ஸ், முக்கியமான ரிசல்ட்ஸ் தேரம்ஸ் பார்ப்போம். இந்த சிம்பிள் கர்வ் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் பார்க்குறதுக்கு மல்டிபிள் பாயிண்ட்னா என்னன்னு பார்ப்போம். மல்டிபிள் பாயிண்ட் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பாயிண்ட் எந்த கர்வில் மல்டிபிள் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க, இன்டர்செக்ஷன் ஆகுது. இந்த கர்வ் இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட் வச்சுக்கிட்டா இன்டர்செக்ஷன் ஆகுது, செல்ஃப் இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி செல்ஃப் இன்டர்செக்ஷன் இருக்க கர்வ் தான் மல்டிபிள் பாயிண்ட். அந்த கர்வில் மல்டிபிள் பாயிண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ சிம்பிளாக எப்படி ஆவச்சுக்கலாம், நீங்கள் செல்ஃப் இன்டர்செக்ஷன் உள்ள கர்வ். கர்வ் இன்டர்செக்ட் if a curve intersect itself at a point, ஒரு பாயிண்ட்ல அந்த கர்வே இன்டர்செக்ட் ஆகிறப்ப அதை நம்ம மல்டிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். சிம்பிள் கர்வ், எந்த கர்வில் மல்டிபிள் பாயிண்ட் இல்லையோ அதுக்கு பேர் தான் சிம்பிள் கர்வ்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்பிள் கர்வுங்கிறப்ப நம்ம ஈஸியாக தான் சொல்லலாம், த கர்வ் which does not have multiple points. அதான் சிம்பிள் கர்வ். இதை ஒரே வார்த்தையில் வச்சுக்கணும்னா
the curve C without multiple point. Without multiple point. That is definition of a continuous curve which does not have a self intersection or multiple point is called a simple curve. இதுதான் வந்து நம்ம அப்போ வித்தவுட் மல்டிபிள் ஒரு கர்வில் மல்டிபிள் பாயிண்ட் இல்லாட்டினா சிம்பிள் கர்வ் நான் வச்சுக்கிற போகிறோம். இல்லாட்டி இதை ஜோர்டான் கர்வ் கூட சொல்லலாம். ஜோர்டான் கர்வ். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வையும் ஜோர்டான் கர்வ்னு சொல்லுவாங்க. ஜோர்டான் கர்வ். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கர்வ் பார்த்தோம். அடுத்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர்க் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் க்ளோஸ் கர்வ். இப்போ சம் z equal to z of t is a function, complex variable function எடுத்துக்கிறோம். in a closed interval a to b. இதில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் லிமிட்டும் எண்டிங் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது z of a equal to z of b. z of a equal to z of b. க்ளோஸ்னாலே அந்த இடத்துல நமக்கு தெரியும். க்ளோஸ்ங்கிறப்ப நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கணும். இந்த பாயிண்ட் தான் a z of a-னாலும் ஃபுல்லாக க்ளோஸ்டாக ஆயிருக்கும். இதை க்ளோஸ் கர்வ்னு சொல்லுவோம். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லிமிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பட் ஃபார் any two distinct points t1 t2 என்ன இருக்கக்கூடாதுங்க, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. z1 not equal to z of z2. z of a equal to z of b இருந்து எந்த ரெண்டு பாயிண்ட் வேற எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு பார்க்குறப்ப அது வந்து ஈக்குவலாக இருக்காது சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிள் க்ளோஸ் கர்வ் இல்லாட்டி ஜோர்டான் கர்வ்னு கூட அதை சொல்லலாம். ஜோர்டான் கர்வ். ஜோர்டான் கர்வ். இதே இப்போ ஆர்க். ஆர்க்னா என்ன சொல்லுவோம்? இப்போ ஏதோ கர்வ் இருக்கு. இதில் ஏ டு பி இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்க். அதை என்னன்னு சொல்லுவோம்? ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதை சிம்பிள் ஆர்க்குன்னு கூட சொல்லலாம். சிம்பிள் ஆர்க். இல்லாட்டி ஜோர்டான் ஆர்க். ஆர்க்னாலே நமக்கு தெரியும் அந்த ஒரு கர்வில் இருக்க ரெண்டு பாயிண்ட்ஸ்கெல்ல இருக்க அந்த அந்த இது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? z of t a less than t equal to p. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த பகுதி மட்டும் ஆர்க்குன்னு சொல்லுவோம். அதை சிம்பிள் ஆர்க்குன்னு கூட சொல்லுவாங்க. அது ஜோர்டான் ஆர்க்குன்னு சொல்லலாம். அடுத்து டிஃபரன்சியபிள், பீஸ்வைஸ் டிஃபரன்சியபிள், கான்டார் என்னன்னு பார்த்துட்டு நம்ம லைன் இன்டெக்ரல் தேரத்துக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எ கர்வ் இஸ் டிஃபரன்சியபிள், எ கர்வ் இஸ் பீஸ்வைஸ் டிஃபரன்சியபிள் இந்த மாதிரி. அப்போ டிஃபரன்சியபிள்ங்கிறப்ப எப்போ ஒரு கர்வ் டிஃபரன்சியபிள்னு சொல்லலாம்? a curve C is differentiable na then z dash of t எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது இல்லாமல் அது கண்டினியூஸாக இருக்கணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. a curve C is differentiable then z dash of t exists and it is continuous. இது ஈஸியான வச்சுக்கிறது தான். அடுத்து நம்ம இந்த தடவை கொடுத்துருப்போம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சனால எடுத்திருப்போம்.
எப்போ வந்து அந்த டெரிவேட்டிவ் ZS ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கோ அந்த கர்வுக்கு பேர் ரெகுலர் கர்வ் ஆர் ஸ்மூத் கர்வ்னு சொல்லுவாங்க. இஃப் ZS ஆஃப் டி நாட் ஈக்குவல் 0னா தென் த கர்வ் இட் இஸ் கால்ட் அஸ் ரெகுலர் ஆர் ஸ்மூத். ரெகுலர் கர்வுக்கு டேஞ்சன்ட் இருக்கும். டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா அந்த டேஞ்சன்ட்டோட டைரக்ஷனை எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ZS ஆஃப் டி. Regular curve has a tangent whose direction is determined by argument of ZS of t ன்னு சொல்லுவாங்க. அப்போ டிஃபரன்ஷியபிள்னா எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது இல்லாமல் அது கண்டினியூஸாக இருக்கும். பீஸ் வைஸ் டிஃபரன்ஷியபிள்ங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, அது அனைத்து பாயிண்ட்லையுமே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு டெரிவேட்டிவ் இல்லாமல் இருக்கலாம், பட் லெஃப்ட் ஆர் ரைட் டெரிவேட்டிவ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கர்வ் சி இஸ் பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் தென் இட் இஸ் டிஃபரன்சியபிள் எக்ஸப்ட் அட் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை தவிர்த்து மிச்சதெல்லாம் டிஃபரன்சியபிளாக இருக்கலாம். அப்படி எந்த பாயிண்டில் அது டிஃபரன்சியபிளாக இல்லையோ, இஃப் நாட் டிஃபரன்சியபிள் அட் எ பாயிண்ட்னா தென் அந்த பாயிண்டில் லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆர் ரைட் டெரிவேட்டிவ் ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த கர்வுக்கு பேர் பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ஏ கர்வ் இஸ் பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் அப்படின்னு. அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டர் அண்ட் லைன் இன்டெக்ரல் போயிடலாம். லைன் இன்டெக்ரலில் வந்து நமக்கு டிஆர்பியில் அந்த தேரமே வந்து நிறைய தடவை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கான்டர் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனில். கான்டாருங்கிறது டெஃபினிஷன் தான் சொன்னான்னு பாருங்கள். எ ஜோர்டான் கர்வ் கன்சிஸ்டிங் ஆஃப் கண்டினியூஸ் செயின் ஆஃப் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரெகுலர் ஆர்க்ஸ். அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறது மட்டும் ஆவச்சுக்கோங்க. ஜோர்டான் கர்வ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபைனைட் நம்பர், இன்ஃபைனைட் இல்லை, ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரெகுலர் ஆர்க்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்டார் அப்படிங்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் வர்றப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கிறது பாசிட்டிவ் ஓரியன்டேஷன், அதை கர்வ் சின்னு சொல்லுவோம். கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வர்றப்ப அது நெகட்டிவ் ஓரியன்டேஷன் மைனஸ் சின்னு சொல்லுவாங்க கர்வை. இந்த பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் நெகட்டிவ் ஓரியன்டேஷன்லாம் வந்து நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் இன்டெக்ரல் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் லைன் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய தேரம்ஸ் இருக்குது. லைன் இன்டெக்ரல் எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைன் இன்டெக்ரல் லெட் சி பி எ பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் கர்வ். இப்போ தான் பீஸ் வைஸ்னால் என்னன்னு பார்த்தோம். லெட் சி பி எ பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் கர்வ் by the equation z equal to z of t closed interval a to b. If f of z is continuous, then f of z of t is also எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுவும் கண்டினியூஸ். தென் the line integral of the function f of z over c is defined as, எப்படி டிஃபைன் பண்ணலாம், அது வந்து 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்டது தான். இதில் பார்த்தீங்கன்னா கர்வ் சி வந்து பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிளாக இருக்கணும். அடுத்து எஃப் ஆஃப் ஜெட் கன்டினியூஸ்னால் எஃப் ஆஃப் ஜெட் ஆஃப் டியும் கன்டினியூஸாக இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் ஆக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லைன் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் ஜெட் எஃப் ஆஃப் ஜெட்டை எப்படி எழுதலாம், லைன் இன்டெக்ரலை எப்படி எழுதலாம் ஓவர் சியில் சொல்கிறாங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஜெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் the closed interval a to b கொடுத்தா பார்த்தீங்களா, அதை லிமிட்டாக வச்சுக்கிறீங்க. a to b f of z of t f of z of t. அடுத்து இந்த z of t ஓட டெரிவேட்டிவ் z dash of t into dt. இதைத்தான் லைன் இன்டெக்ரல் அப்படின்பாங்க. இந்த இன்டெக்ரலுக்கு பேர் லைன் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. f of z of t z dash of t dt. இந்த இன்டெக்ரலுக்கு பேர் லைன் இன்டெக்ரல். இது வந்து நமக்கு 1 மார்க் பாயிண்ட் இதில் 1 மார்க் இது டிஆர்பியில் நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். லைன் இன்டெக்ரலில் இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் ஜெட் ஆஃப்
integral over c f of z dz equal to a to b f of z of t zs of t dt. லைன் இன்டெகிரல் வந்து invariant under a change of parameter. நம்ம அந்த லிமிட்டை மாற்றினாலோ வேல்யூ மாற போகிறதில்ல. invariant under line integral invariant under change of parameter. சேஞ்ச் ஆஃப் அதாவது மாறாது invariant சேஞ்ச் ஆஃப் பராமீட்டரில் இன்வேரியண்ட்டாக இருக்குங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் தான். அப்போ அந்த லைன் இன்டெகிரலோடைய அந்த ஃபார்மெட்டை பார்த்து வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் ஜெட் ஆஃப் டி ஜெட்எஸ் ஆஃப் டி டிடி. இது நமக்கு டேபிளில் கேட்ட கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ஒரு லைன் இன்டெகிரல் வேணால் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். ஒரே ஒரு சம் வேணால் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜெட் வந்து 1/z கொடுத்துருக்காங்க. கர்வ் வந்து சர்க்கிள், சிஎஸ்ஏ சர்க்கிள். ஃபங்க்ஷன் ஜெட் ஈக்குவல் டு ஜெட் ஆஃப் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெட் ஆஃப் டி எப்படின்னா ஜெட் ஆஃப் டி வந்து r(e⁻it) கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் லிமிட் வந்து 0 to 2π. அப்படி இருக்கிறப்ப லைன் இன்டெகிரல் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு லைன் இன்டெகிரல் ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? f of z dz integral over c f of z dz equal to a to b f of z of t zs of t into dt. இதான் லைன் இன்டெகிரலோட ஃபார்முலா அப்போ தான் பார்த்தோம் நம்ம. அவங்களே ஜெட்டு கொடுத்துட்டாங்க. z equal to z of t equal to r(e⁻it). அப்போ zs of t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா r அப்படியே வரும். e⁻it டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப i into e⁻it வரும். அப்போ i r(e⁻it) டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேறு இன்டர்வல் நமக்கு 0 to 2π கொடுத்துட்டாங்க. f of z பார்த்தீங்கன்னா 1/z z equal to r(e⁻it). அப்போ 1/r(e⁻it) r(e⁻it) வரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஃபார்முலாவில் தேவையானது நமக்கு எஃப் ஆஃப் ஜெட் தேவை. அது 1/r into e⁻it கண்டுபிடிச்சாச்சு. ஜெட் ஆஃப் டி வந்து r(e⁻it). அதனால் 1/z போட்ட கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஜெட்எஸ் ஆஃப் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வல் ஏங்கிறது 0, பிங்கிறது 2π. அப்போ 0 to 2π f of z of t தான் வந்து 1/r பவர் into r(e⁻it). zs of t தான் வந்து நம்ம i into r(e⁻it) into dt. அப்போ இந்த r(e⁻it) கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? நமக்கு i into 0 to 2π dt வரும். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t 0 to 2π வரும். அப்போ ஆன்சர் நமக்கு 2πi வரும். ஆன்சர் என்னங்க வரப்போகுது? இந்த 2π வரப்போ 2πi 0 போகிறப்ப 0 வந்துடுறப்ப ஆன்சர் வந்து இந்த லைன் இன்டெகிரல் வந்து 2πi. இந்த கிவன் கர்வுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லைன் இன்டெகிரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πi. இந்த மாதிரி லைன் இன்டெகிரல் கண்டுபிடிச்சதுனால நம்ம கண்டுபிடிக்கலாம். லைன் இன்டெகிரல் அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிறது ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். நம்ம எப்பவுமே தெரியும் இன்டகிரேஷனில் கான்செப்ட் இருந்தால் நம்ம இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துக்கலாம். அதே தான் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. இஃப்
c equal to is a complex constant na then integral a to b c z of dt equal to constant வெளியே எடுத்துப்பாங்க. அது ஒரு ஈஸியான ரிசல்ட். if a less than or equal to b na then வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோல் மாடுலஸ் வந்திருக்கும். இதா வச்சுக்கோங்க. உள்ள வந்து இன்டகரல் வந்திருக்கும். இங்க இன்டகரல் வெளியே வந்திருக்கும். இங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் மாடுலஸ் வந்திருக்கும். less than or equal to inequality வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டை வச்சுக்கோங்க. அடுத்து லென்த் ஆஃப் த ஆர்க். இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் பார்த்தா தான் ரெக்டிஃபைபிள் கர்வ் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்குங்கிறது ஒரு ஆர்க்கோட லென்த்னா நமக்கு தெரியும். அது வந்து பெரிய இந்த நமக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து T0, இது வந்து TNனா இதை இந்த ஆர்க்கோட லென்த் நான் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் இப்போ இது வந்து T1, T2, T3, T4 இந்த மாதிரி போய்க்கு இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது கழிச்சா இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதுலேருந்து இது கழிச்சா இந்த டிஸ்டன்ஸ் இதில் இது எல்லாத்தையுமே கூட்டினா லென்த்து கிடச்சிடும்னு சொல்லியிருப்பாங்க. த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஆல் சம்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் z ஆஃப் z1 மைனஸ் z ஆஃப் T0 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லென்த் ஆஃப் ஆன் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆர்க்கோட லென்த்துக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் ஃபைனைட்னா அந்த ஆர்க்கு பேர் ரெக்டிஃபைபிள் ஆர்க் அப்படின்பாங்க. ரெக்டிஃபைபிள் ஆர்க்குன்னு எதை சொல்லுவாங்கன்னா, இந்த லென்த்து ஃபைனைட்டாக இருக்கிறப்ப இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்து ஃபைனைட்டாக இருக்கிறப்ப அந்த இதுக்கு பேர் ரெக்டிஃபையபிள் ஆர்க்குன்பாங்க. அதுலேயே ஒரு 4-5 ரிசல்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையபிள் ஆர்க் எந்த ஆர்க்கை ரெக்டிஃபைபிள்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் பார்த்தோம். இந்த அப்பர் பவுண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்து ஃபைனைட்டாக இருக்கிறப்ப அந்த ஆர்க்குக்கு பேர் ரெக்டிஃபைபிள் அப்படிங்கிறாங்க. த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் ஃபைனைட் அப்படின்னா தென் த ஆர்க் இஸ் rectifiable. The piecewise differentiable arc. piecewise differentiable னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் வந்தோம். The piecewise differentiable arc பார்த்தீங்கன்னா the piecewise differentiable arc is always rectifiable. The piecewise differentiable arc is rectifiable. The piecewise differentiable arc is rectifiable னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த arc z of t is rectifiable if and if the real and imaginary part of the z of t is. எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெக்டிஃபையபிள்னு சொல்லலாம்னா அதோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும். பவுண்டட் வேரியேஷன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து 1 மார்க்கில் நமக்கு டிஆர்பியில் கேட்பாங்க. அதனால தான் அதை நம்ம பார்க்குறோம். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆர் பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும். அடுத்து the curve C is rectifiable and f of z is continuousனா அந்த curve Cனா then integral over C f ds எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்கன்னா லிமிட் summation of k equal to 1 to infinity f of z of tk modulus of z of tk minus z of tk minus 1. இந்த கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டை ரெக்டிஃபைபிள் ஆர்க்கில் இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ரெக்டிஃபைபிள் ஆர்க் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல் as a function of arcs இருக்கும். லைன் இன்டெக்ரல் as a function of arcs பார்க்கணும். அடுத்து காச்சிஸ் தேரம். காச்சிஸ் தேரத்துலேயே நமக்கு காச்சிஸ் தேரம் ப்ரிலிமினரி வெர்ஷன் இருக்குது. அடுத்து காச்சிஸ் தேரமான ரெக்டாங்கிள் இருக்குது. காச்சிஸ் தேரமான டிஸ்க் இருக்குது. காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக நம்ம தேரி பாட்டாக பார்த்துக்கிருந்தோம்.
இன்னொரு தேதி இன்னும் அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் இன்டெக்ரலில் ஒரு 4-5 தேரம்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா அடுத்து காச்சிஸ் தேரம் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் இன்டெக்ரல் வச்சு இந்த ஒரு 3 தேரம் சொல்லியிருப்பாங்க. இந்த தேரத்தில் 2வது தேரம் வந்து நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த லைன் இன்டெக்ரல் ஓவர் த கர்வ் C P dx plus Q dy defined in the region depends only on the days of C. அந்த இடத்துல நம்ம எதுக்கு டேஸ் கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதை நம்ம நிறைய நம்ம டிஆர்பியை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சு மெமரி தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டா, அதாவது லிமிட்டில் ஸ்டார்டிங் லிமிட்டா இல்லை எண்டிங் லிமிட்டா இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட்டாக வரப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட். இதை இன்னொன்று கூட சொல்லுவாங்க இந்த தேரத்துக்கு பேர் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அண்டர் விச் எ லைன் இன்டெக்ரல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அண்டர் விச் த லைன் இன்டெக்ரல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட் வரும். End point of a curve C if and if there exists a function u of xy with partial derivatives. எப்போ அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸை வச்சும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்க்கலாம், ஒய்யை வச்சும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்க்கலாம். டோ யூ பை டோ எக்ஸ் பார்க்கலாம், டோ யூ பை டோ ஒய் பார்க்கலாம். டோ யூ பை டோ எக்ஸ் பார்க்குறப்ப இந்த வேல்யூ பி கிடைக்கணும், டோ யூ பை டோ யூ பார்க்குறப்ப இந்த வேல்யூ கியூ கிடைக்கணும். அப்படி கிடச்சுன்னா அந்த லைன் இன்டெக்ரல் டிபெண்ட்ஸ் ஒன்லி அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இது ஈஸியாக வச்சுக்கக்கூடிய தேரம் தான். டோ யூ பை டோ எக்ஸ் பி, டோ யூ பை டோ ஒய் கியூ. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா if f of z is analytic on a closed curve C then integral over C f of z conjugate into f dash of z dz is. இது இமேஜினரியா இல்லை ரியலா, இல்லை ரியலாகவும் இருக்கலாம் இமேஜினரியாகவும் இருக்கலாமா, இல்லை பியூர்லி ரியலாக இருக்கா இல்லை பியூர்லி இமேஜினரி இருக்கான்னு கேட்பாங்க. இட் இஸ் பியூர்லி இமேஜினரி. ஆன்சர் இது இல்லை. டிஆர்பியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். integral over C conjugate of f of z f dash of z dz is purely imaginary. Purely imaginary அந்த பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸைஸ் கொஸ்டின். அது ஆன்சர் நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க, அந்த ஆன்சரை மட்டும் வச்சுக்கோங்க. if p of z is a polynomial and C denotes the circle modulus of z of minus a equal to r, then integral over p of z d z bar, z bar வரும்னு நினைக்கிறேன், d z bar equal to dash கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா minus 2 pi I minus 2 pi I p dash of a minus 2 pi I p dash of a. காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம டைரெக்டாக சம்மு போயிடலாம். டேட்டா சம் எடுத்து நம்ம சம்ஸ் போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால் இந்த தேரி பார்ட்ஸையும் பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம காட்சிஸ் தேரம், காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலாலாம் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அடுத்த ரெசிடியூஸ் இருக்குது, சிங்குலாரிட்டிஸ் இருக்குது, போல்ஸ் சிங்குலாரிட்டிஸ் எல்லாமே நம்ம அதில் நம்ம சம்ஸ் டீப்பாக பார்க்கலாம். ஷார்ட்கட்டும் நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரோம். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா விஷயங்களை நீங்கள் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும், மெமரியில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்ளம் பேப்பரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேரி பேப்பரை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. மேக்ஸிமம் எந்த சென்டர் ஆனாலும் படிங்க. அந்த மெட்டீரியலை திரும்ப 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 படித்து பாருங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு
கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததில் வந்து நம்ம காச்சிஸ் தேரம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.